Listen to the word with the chords to give you life. 1, 2, 3, go! Planet 1, 2, KO 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 Planet 1, 2, KO. மிஸ்டர் ராம்குமார், மிஸ்ஸஸ் அனுஷா ராம்குமார் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. 8வது வெட்டிங் ஆனிவர்சரி என்று 8 வருஷம் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எரேமியா 1:8 படி உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசப்பா, உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். அனுஷாவுக்கு ஆண்டவனே தயவாக குழந்தை ஆசீர்வதித்து சுகமாய் பிள்ளையை பெற்றெடுக்க உமது கிருபை உமது மகளுக்குள் ஊற்றும் அப்பா. உமது பிரசனம் இருக்கட்டும், உமது பலன் இருக்கட்டும். உமது மகளை பாக்கியவதியாய் பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை தாரும். ஒரே வினாடியில் குழந்தை பிறக்கும்படி அருள் புரியும். சுகமாய் இருக்கட்டும். ஆண்டவனே, ராம்குமாரை ஆசீர்வதிய சுவாமி. தயவாக நல்ல சுகத்தையும் எதிர்காலத்தையும் தந்து கனம் பண்ணும் அருமை செல்ல மகன் வித்யுத்தை ஆசீர்வதித்து சுவாமி நல்ல ஞானத்தையும் ஆண்டவனை முதன்மையான ஸ்தானத்தையும் வாழ்க்கையில் கொடுத்து சுகமாய் பிள்ளையை காப்பாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். Worship. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் இருக்கீங்களா? கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு முறை துதிப்பேன். ஆண்டவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. கனப்படுத்துகிறோம் ராஜா. அனைவரும் மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்கள் மீது இறங்குவதற்காக நன்றி சுவாமி. Thank you Jesus. பிரியமானவர்களே, இந்த அன்புள்ள தேவனிடம் ஆண்டவரே என்னை நிரப்பிடுங்க தகப்பனே என்று கேட்போமா? நிரப்பிடுங்க என்னையே உந்தராவின் அபிஷேகம். Thank you Jesus. நிரப்பிடுங்க என்னையே உம் ஆவியின் அபிஷேகத்தினால் சுவாமி என்னை நிரப்பும். நிரம்பிடுங்க சுவாமி. உம் பிள்ளைகளை நிரப்பும் ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். இப்பொழுது ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி நிரப்புகிறது. ஒவ்வொரு சிறு பிள்ளையும், ஒவ்வொரு முதியோரும், பெரியோரும், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. நீர் இல்லாத நாள் எங்களுக்கு நாளாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா?
நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாடெல்லாம் நாடாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாடெல்லாம் நாடாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இந்த வாரமும் பிளானட் Y2K வியூவர்ஸ் யாரெல்லாம் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. Happy birthday, happy birthday, happy birthday to you, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. to you. பெரியமானவர்களே, போன வாரம் நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரியே கண்டினியூ பண்ணுறோம். ஷேர் எங்கே விட்டோம் ஞாபகம் இருக்கு? நீ கடைசியில் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன்ல. அந்த சாத்தான் எப்படி நம்ம வார்த்தைகளை அட்டாக் பண்ணுறான்னு சொன்னோம். ஸோ நம்ம வார்த்தைகள் வந்து கரெக்டாக இருக்கணும். தவறான வார்த்தைகளை பேசினோன்னா அதை எடுத்து அவன் பயன்படுத்தி கொள்கிறான். இப்போ இருக்கிற வாலிபர்களை பார்த்திங்கன்னா திட்டுறாங்க, மற்றவங்கள சபிக்கிறாங்க, எத்தனையோ அசிங்கமாக வார்த்தைலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் அவன் தூண்டி விடுறான். அவங்களும் அது தெரியாமல் அவங்க பேசிடுறாங்க, உடனே பேசிடுறாங்க. அது அவங்க வாழ்க்கைக்கோ மற்றவங்க கூட இருக்கிறவங்க வாழ்க்கையோ நாசம் பண்ணிடுது. நிறைய பேர் பார்த்தோன்னா அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு எதுவுமே சரியில்லை, என் வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மற்றவங்க அவங்கள சொல்லலாம், நீ எதுக்குமே ஏன் இப்படி யூஸ் இல்லாமல் இருக்க, டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த வார்த்தை வந்து அவங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அவங்க கடைசியில் அவங்க வாழ்க்கை அழிவுக்கு போகுது. சில நேரம் அதனால தற்கொலை எண்ணம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக சரியான வார்த்தையை பேசும்படி. ஆமாம், சில பேர் கூட இந்த மாதிரி நான் சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க வாழ்க்கையை அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க கூட இருக்கவங்களும் சொல்லுவாங்க, அவள் சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது நம்ம மைண்ட்லேயும் அந்த தாட் ரெஜிஸ்டர் ஆகிடுது, அந்த வேர்ட் ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ அதனாலே நம்ம லைஃப் நமக்கு கெட்டு போயிடுது. ஏவால பாரு, அந்த ஒரு வார்த்தை தப்பாக சொன்னதுனால எவ்வளோ ஆசீர்வாதங்கள் உள்ள ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டான். ஆமாம், அதான் அவங்க வெளியே வந்தோடனே நம்ம அவங்களோட ஆஃப்டர் லைஃப் பார்த்தோன்னா என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தாரோ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்தோடனே தே ஹேட் டு ஸ்வெட். வேர்வை வடிக்கலைன்னா அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு கிடையாது. அந்த வேலை செய்யும் போது அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த லேண்டில் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரீஸ் ஏற்கனவே இருந்துச்சு, அவங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை தோட்டத்தில். இங்கே வந்து அவங்க அதுக்கு உரம் போட்டு செடிக்கு தண்ணி ஊற்றி அவங்க ஒவ்வொன்றையும் அவங்களே தான் அந்த லேண்டை திரும்ப கல்டிவேட் பண்ணாங்க. அது ஃபுல்லி பேரன் லேண்ட், சபிக்கப்பட்ட ஒரு நிலம் மாதிரி அது ஒன்று. அப்புறம் அவங்களுக்கு எல்லா வைல்ட் அனிமல்ஸ்க்கும் ஆண்டவர் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருந்தார், எதுக்குமே பயம் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தோடனே மிருகங்கள்லாம் பார்த்து அவங்க பயந்தாங்க. இப்போ நம்மலாம் எப்படி ஒரு சின்ன எலியை பார்த்தா எப்படி குதிக்கிறோம் நம்ம, அந்த மாதிரி அவங்க பயந்தாங்க, பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
அந்த அதிகாரம் போயிடுச்சு. அதனால ஒரு பயம். இன்னும் பார்த்தோன்னா லேடிஸ்க்கு அந்த பிரசவத்தில் வலி வரும்ல, ஏவாளுக்கு அந்த வலியை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கஷ்டமும் இருந்துச்சு. பிள்ளைங்களை பெற்றெடுக்கும்போது அந்த வலி அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கஷ்டம், பெயின், அவ்வளோ வலி. வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. பேசிக்கலி அவங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த வனாந்திரத்துக்கு ஆண்டவர் அனுப்பினோன்னு இப்போது நம்ம ட்ரெயின்லலாம் போகும்போது ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அன்ரிசர்வ்டு கோச்சஸ்லாம் இருக்கும். ஆமாம். ஸோ நடுவில் வந்து ஒரு ஷட்டர் மாதிரி போட்டுருவாங்க. அன்ரிசர்வ்டில் இருக்கவங்களாம் அந்த கோச்சை தாண்டி போக முடியாது. ரெண்டுத்துக்கும் ஒரு கேப். இந்த சைடு உள்ளவங்க அங்கே போக முடியாது, இவங்க வர முடியாது. ஸோ ஏசியில் இருக்கும்போது அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கும். ஆனால் அன்ரிசர்வ்டில் இருக்கும்போது காற்றும் இருக்காது, நிற்கிறதுக்கு இடமும் இருக்காது, எல்லாம் வேர்த்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளி அங்கே போகிறதுக்கே யாருக்கும் இஷ்டம் இருக்காதுல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கை. அவங்க லைஃப் அவ்வளோ சபிக்கப்பட்ட வாழ்க்கையே ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின் திங் என்னென்னா, அவங்க ஆண்டவர் கூட அந்த ஐக்கியத்தையே இழந்துட்டாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா, எல்லாமே நீ தான், எல்லாமே ஒன்று தான், நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஆதாம் கிட்ட சொன்னார். ஸோ ஆதாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் அந்த வனாந்திரத்துக்கு வந்தோடனே அந்த ஐக்கியத்தை இழந்துட்டான். அவனுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா, நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ட்டு தான் அவன் இருந்தான். ஸோ அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அவனுக்கு வாழ்க்கையில். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை படைச்சிருக்காரு? இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டில் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஏன் இவ்வளோ நான் வேலை செய்யணும், ஏன் இவ்வளோ ஒரு துயரம் இருக்குது, வாழ்க்கையே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் வந்து ஒரு அருமையான உலகத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். எவ்வளோ செழிப்பு, எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு கொடுத்தார். ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் தான் பாவத்தில் விழுந்து நம்ம தான் அந்த தோட்டத்தோட்டு வெளியே வந்துட்டோம். பாவத்தினால நம்ம கீழே விழுந்துட்டோம். அவங்க கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் துரத்தினார்? நீ ஒரு இறக்கம் இல்லாத தேவனா? நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா பின் வாங்க மாட்டாருன்னு. அவர் வாக்கு என்றைக்கும் மாறாதது. நீ இந்த பழத்தை சாப்பிட்டனா நீ வந்து சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. நிரந்தரமாக வாழும் உயிர் வந்து போயிடும், நமக்கு சாவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. அதே போல் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றி அவர் வெளியே அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு. அந்த தண்டனையை அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. உன் இருதயம் பியூராக இருந்துச்சுன்னா நீ என்னை தரிசிப்பாய். அந்த தேவையில் பார்க்குறோம், இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா என்னை தரிசிப்பேன்னு அவர் சொல்கிறார். அதே போல் நம்ம தாத்தா வாழ்க்கையிலையும் பாரு, சுத்தமாக வாழ்ந்தாங்க, அவங்க பரிசுத்தப்படுத்திக்கிட்டாங்க, ஆண்டவரோடு வாழ்ந்தாங்க. அதனால் ஆண்டவரை அவங்களால காண முடியுது. நீ எத்தனையோ பரிசுத்தவான்கள் அதே போல் வாழ்ந்து அந்த பாக்கியத்தை பெறுறாங்க. ஸோ அவர் கொடுத்த வாக்கை அவர் அப்படியே நிறைவேற்றார். நோ சேஞ்சஸ், நோ இன்க்ளூஷன்ஸ், ஒரு மாற்றம் கிடையாது. அவர் இது செஞ்சால் இது ஒன்று கிடைக்கும்னு சொல்கிறார். ஸோ வேறு வழி இல்லை. அதே மாதிரி சில பேர் கேட்குறாங்க, சரி இப்போது நம்ம பாவத்தில் இருக்கோம், ஆனால் இதுலேருந்து நான் எப்படி மீட்டு வர்றது, இதுலேருந்து நான் எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது, நம்ம எப்படி திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெறுறது? இதுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நமக்கு இதுக்கு பதில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. அதாவது நம்ம இயேசு சுவாமி அவருடைய சரீரத்தையே நமக்காக அடிக்கபடி கொடுத்தார். ஸோ அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளாம் மீட்டிருக்கிறார். நம்ம வேதத்தில் கூட ரோமர் 5:18-19 பார்த்தோன்னா, ஒருத்தர் கீழ்ப்படியாததுனால, ஒருத்தர் பாவம் செய்ததுனால நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சிட்டார், அதாவது இயேசு சுவாமி கீழ்ப்படிஞ்சு அவருடைய உயிரை அவருடைய ஜீவனையே கொடுத்தார். அதனால நமக்கு மீட்பு இருக்குது. அவர் மூலமாக நமக்கு சந்தோஷம் ஏற்கனவே கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை ரியலைஸ் பண்ணி நம்ம அதை நம்பி என்ஜாய் பண்ணணும். நம்ம ஆண்டவருக்குள்ளாக வந்துட்டோம்னா நம்ம இந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களோட பாவத்தினால நாங்கள் ஏன் பாவத்தில் இருக்கணும், அந்த பாவம் ஏன் எங்களை பற்றி கொள்ளணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிதான், எப்படி ஆண்டவர் பாவத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காக ஒருத்தர் எப்படி ஆதாம் ஒருத்தன் அந்த பாவத்தில் விழ வச்சானோ அதே மாதிரி அந்த பாவத்திலேருந்து அவர் காப்பாற்றினார். அதனால நாம் எல்லாம் காக்கப்படுகிறோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த ஒருத்தன் பாவம் செஞ்சதுனால அந்த ஒருத்தர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். ரொம்ப ஃபேரான ஒரு விஷயம். இப்போ நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. இப்போ மீட்பு போய் அதை நம்பி என்ஜாய் பண்ணணும். இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். எபேசியர் 2:7 நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் வந்து நம்ம மறிச்சதுக்கப்புறம் என்ன ஒரு அருமையான ஸ்டேட்டஸ் கொடுக்குறார். அவர் பக்கத்தில்
உட்கார மாதிரி ஹையஸ்ட் பிளேசஸில் அவர் நம்மை வைக்கிறார். உயர்வான இடங்களில் அவர் வைக்கிறார். பரலோகத்தில் அவரோடு இருக்கும்படி மீண்டும் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். கரெக்ட். எப்படி ஆதாம் ஏவாள் வந்து அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் இருந்தாங்களோ அதே போல் நம்ம ஆண்டவரோட ஐக்கியத்தை பெறும்படி, ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்கும்படி அதே ஸ்டேட்டஸை நமக்கு திருப்பி தரார். எப்படி? த்ரூ ஒன் மேன்ஸ் ஒபீடியன்ஸ். அந்த ஒருத்தருடைய கீழ்ப்படிதல்னால இந்த பாக்கியத்தை மீண்டும் தருகிறார். ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்படி நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த ஏதேன் தோட்டம்ன்றது அவங்க கேட்கலாம், எங்கே திருப்பி ஒரு தோட்டம் வருமா, மரம் வருமா, ஆண்டவர் திரும்ப அதே மாதிரி கிரியேட் பண்ணுவாரா? இல்லை, இந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குன்னா ஆண்டவரோடு இருக்கும் ஒரு குடும்பம், அவங்களோட வீடு தான் ஒரு ஏதேன் தோட்டம். நம் வாழ்வு எப்போ ஏதேன் தோட்டம்னா நம்ம அந்த ஐக்கியத்தை மீண்டும் ஆண்டவரோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் ஆண்டவரை பின்பற்றும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டமாக மாறுகிறது. மீண்டும் அவ்வளோ ஒரு அருமையான பாக்கியமான இடத்திற்குள் நாம் வருகிறோம். ஸோ பேசிக்லி ஏதேன் தோட்டம்னா செழிப்பு இருக்கிற ஒரு இடம். ஆண்டவரே நம்ம கூட நடந்து எல்லாற்றையும் நமக்கு செழிப்பு கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது தான் ஏதேன் தோட்டம். நம்ம அலுவலகம், இன்னும் நம்ம ஊழியம், இது எல்லாமே ஆண்டவர் ஏதேன் தோட்டமாக மாற்றுகிறார். அது மாற்றுறதுனால திருப்பி ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நம்ம பெறுறோம். அந்த பொன், வெள்ளி எல்லாத்தையும் பெறுகிறோம். ப்ராஸ்பெரிட்டி மற்றும் அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. நம்ம வேர்வை சிந்தாமல் வேலை செய்வோம். வேலையை ஈஸியாக செய்து முடிச்சு அதனால பாக்கியத்தை பெரும்படி ஒரு சரி. மெயினாக ஆண்டவர் கூட இருக்கும் ஐக்கியம் நமக்கு கொடுக்குறார். மீண்டும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்வுலையும் ஆண்டவர் அதை காண செய்கிறார். ஈஸியாக எல்லாம் கிடைக்கிற மாதிரி நாம் ஏதேன் தோட்டத்தில் அப்படியே நடந்து செல்கிற மாதிரி நம்ம உணர்கிறோம். ஆண்டவர் லீட் பண்ணி நம்ம அதில் அப்படியே செல்கிற மாதிரி உணர்கிறோம். இப்பொழுதும் இந்த ஐக்கியம் நம்ம இந்த வியூவர்ஸ் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸோ இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அந்த ஏதேன் தோட்டத்தில் வர்றதுன்னு நம்ம சிம்பிளாக பார்த்தோன்னா, வெறும் ஆண்டவர் நமக்கு பாவத்திலேருந்து விடுதலையை கொடுத்துட்டார். அதுக்காக தான் சிலுவையில் தானே ஒப்பு கொடுத்தார். இந்த ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் நம்ம பார்த்தோம். நம்ம பாவத்திலேருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டார். அதனால நம்ம ஈஸியாக ஆண்டவர்கிட்ட நம்ம பாவம் செய்யும்பொழுது மன்னிப்பு கேட்டோன்னா உடனே அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால அவர் நம்மை கழுவி விடுவார், நம்மை மீட்டு கொள்வார். நம்ம பாவத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். எபேசியர் 1:7 பார்த்தோன்னா அதுதான் அந்த வசனம் கூறுது. நம்ம அந்த விசுவாசத்தினால நாம் அந்த பாவத்தை மேற்கொள்ளலாம். ஐயோ எனக்கு பாவம் நடந்துருச்சு, யாரும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு நம்ம வாழ்க்கை சொல்லிகிட்டே இருந்தோன்னா தற்கொலை எண்ணம் தான் வரும். நம்ம வாழ்க்கையை சாத்தான் அழித்து விடுவான். அந்த சான்ஸ் கொடுக்காம நாம் ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார், நிச்சயமாக எனக்கு மீட்பு வரும். அதே மாதிரி அந்த இரத்தத்தினால் நம்மை வியாதியிலிருந்தும் அவர் மீட்டு கொள்வார். நல்ல வேலையிலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அந்த செழிப்பை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படி கொடுப்பார். எதுலேயும் நம்ம அழிவை பார்க்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்றி விடுவார். ஸோ ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு வெறும் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே எனக்கு உம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர், உம்முடைய கீழ்ப்படிதல், உம்முடைய சாக்ரிஃபைஸ் அதெல்லாம்னால எனக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. நிச்சயமாக நான் ஏதேன் தோட்டத்தில் உம்மோடு சந்தோஷமாக இருக்க முடியும்னு நாம் விசுவாசித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வெறும் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்துலையும் நிறைய பேர் அந்த மாதிரி பாவங்களில் இருப்பாங்க, நிறைய பேர் லாஸஸில் இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? வியூவர்ஸ், நீங்களும் இப்பொழுது என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. என்ன பாவத்தில் நிறைஞ்சாலும் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசித்த ஆண்டவரே நீர் சிலுவையில் உங்களை கொடுத்த சாக்ரிஃபைஸ்க்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்கள் நிலையை மாற்றுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, அப்போ அந்த நேரத்திலும் சுவாமி எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகம் பாவம் நிறைந்தது சுவாமி, ஆனால் நீர் மீட்பை கொடுக்கவே வந்தீர் சுவாமி. மீட்பை கொடுக்க வந்தீர் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் நீர் ஒரு வெற்றியை கொடுக்கிறீர். ஏதேன் தோட்டத்தை நாங்கள் உணரும்படி எங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. என்ன நிலையில் இருந்தாலும் சுவாமி, எங்களை நோக்கி பார்க்கும் இந்த வேலையில் இருந்த சுவாமி, நீர் எங்களை விடுவியும் ராஜா. ஆண்டவரே, கரத்தை நீட்டி
நாங்கள் அதை கரத்தை பிடிக்கும் பொழுது எங்களை அந்த சீற்றிலிருந்து தூக்கி நீர் எங்களை விடுவியும் சுவாமி. ஆண்டவரே, அந்த நாற்றமான வாழ்விலிருந்து எங்களை விடுவியும் ராஜா, விடுவியும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா இழப்பையும் இனிமேல் நீர் எடுத்து போட்டு ஒரு செழிப்பை அந்த தோட்டத்திலே நாங்கள் பார்க்கும்படி நீர் எங்களை அந்த தோட்டத்தில் வாழ செய்யும் சுவாமி, அந்த தோட்டத்தில் உழவ செய்யும் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை பிள்ளைகளின் வாழ்வில் காண செய்யும் சுவாமி. ஆண்டவரே, உணவிற்கே வழி இல்லாமல் ஏழையான நிலையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும் சுவாமி. அந்த உணவை இப்பொழுது அவர்கள் கண் முன் வைத்து காட்டி ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, அதை வெறும் அவர்கள் புசிக்கும்படி அந்த அதிகாரத்தை தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் அவங்க ஆண்டவரே கஷ்டப்படவே வேண்டாம் சுவாமி. அவங்க ஈஸியாக அந்த கனியை சாப்பிடும்படி அது ஒன்று மட்டும் அவங்க வேலையாக இருக்கட்டும் சுவாமி. அது அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுத்தீர், அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக்கித்தாரும். உடல்லையும் சுவாமி அவர்களுக்கு என்ன நோய் என்ன சரீர வேதனை இருக்குதோ சுவாமி, அதெல்லாம் நீர் எடுத்து போடும் ராஜா. முற்றிலும் சுகத்தை தாரும். பிள்ளைகள் ஆரோக்கியமாக உம்முடைய தோட்டத்தில் நடந்து செல்லட்டும் சுவாமி. ஒரு வலி கூட இராமல் ஆண்டவரே ஆரோக்கியமாக அவர்கள் நடந்து செல்லட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் சுவாமி. உம்மோடு ஒரு ஐக்கியத்தை இன்று முதல் பெற்றுக்கொள்ளட்டும். என்ன பாவம் அதற்கு நடுவில் வந்தாலும் சுவாமி அதை முறியடித்து போடும் சுவாமி, உடைத்து போடும், ரத்தத்தினால் கழுவும் சுவாமி. பிள்ளைகளை கழுவும் ராஜா. ஆண்டவரே, அவர்களை சுத்திகரித்து உம்மோடு ஒரு ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மோடு ஆண்டவரே ஒரு அருமையான உறவை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, அந்த உறவில் உம்முடைய அபிஷேகம் என்றைக்கும் அவர்களுக்குள் பெருகி கொண்டே இருக்கும்படி நீர் கிருபை செய்யும். கீழே விழாதபடிக்கு மேன்மேலே நீர் உயர்த்தும் சுவாமி, உயர்த்தும், உயர்வை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள். உங்கள் பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். அதனால் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. இன்றைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எது இருந்தாலும் இன்னும் ஆண்டவர் இந்த ப்ரோக்ராம் மூலமாக செய்த அற்புதங்களை சாட்சி மூலமாக எங்களுக்கு எழுதி போடுங்க. மெயில் மூலமாக இல்லை லெட்டர்ஸ் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் எங்கள் ப்ரேயர் டவருக்கு வந்து பர்சனலாக நீங்கள் ஜெபத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் இந்த தோட்டத்தில் எப்படி நான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சில்ட்ரன்ஸ் பிளெஸிங் பிளான்லையும் சேருங்க. அதில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய பலனிற்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோட வாழ்வில் என்றைக்கும் ஐக்கியமாக இருக்கணும், நீங்கள் வழி தவறி போகக்கூடாதுன்னு ஜெபிப்போம். ஸோ அந்த பிளானில் சேர்ந்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஓகே Dear friends, until we see you next time, bye from Sam and Sharon. God bless you. இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணையும் ஒவ்வொருவரின் எதிர்காலம், உடல் சுகம், வாழ்க்கையின் வெற்றிக்காக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபித்து வருகின்றார்கள். இதனால் வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களிலும் வெற்றியும், ஆபத்து, விபத்து, வியாதிகளிலிருந்து விடுதலையும் பெற்று இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இவர்கள் வாழ்க்கை பயணம் தொடரும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவத்தினை எங்கள் வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். எங்கள் வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. மேலும் விவரங்களுக்கு தபால் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெபகோபுரம், சென்னை 600 கொரியர் சர்வீஸ் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, பீச் ஸ்டேஷன் எதிரே, சென்னை 1. இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். தொடரும் பாதுகாப்பு. அருமை சகோதரி மிஸ்ஸஸ் வி அன்னம்மாள் சின்னப்பன், மிஸ்டர் சின்னப்பன், அனந்தபூர், ஆந்திர பிரதேசிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள்.
10 வருடங்களுக்கு மேலாக இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருக்கும் உங்களுக்கு இன்று 25வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை 100 மடங்கு இந்த ஆசீர்வாதத்தை கனம் பண்ணுவாராக. ஏசாயா 12:2 படி, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இயேசுப்பா, இந்த வசனத்தின்படி உமது பிள்ளைகளுக்கு நீரே ரட்சிப்பும் கீதவுமாயிரும் அப்பா. குறைவே இல்லாமல் அவர்களை பலத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளும். தயவு செய்து மகள் நான்சிக்கு ஏற்ற துணையை தாருமப்பா. பிள்ளை வாழ்ந்திருக்க செய்யும். அமலன் நான்சிக்கு ஆண்டவனே வேலையை கொடுத்து உமது ஆவியினால் நிரப்பி இந்த பைலட் ட்ரைனிங்கை கம்பீரமாய் முடிக்க வேலை கிடைக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னை வேளச்சேரியில் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் ஜூன் 18 3வது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு. தெய்வ செய்தி வழங்குபவர் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். இடம் அட்வென்ட் கிறிஸ்தவ மகாசபை, காந்தி சாலை, வேளச்சேரி, சென்னை 42. இக்கூட்டத்தின் மூலம் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் ஆறுதலையும் அற்புதங்களையும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள குடும்பமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் வாருங்கள். ஒரு தனி மனிதர் தேவனிடம் இருந்து பெற்ற தரிசனத்தால் துயரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இதயங்களின், எங்களை போன்றவர்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி, சந்தோஷகரமான விஷயம், கனவு நனவானது. இந்த சீஷா ப்ரோக்ராம் மூலமாகவும் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். டியூஷன் சென்டர்ஸ், கம்ப்யூட்டர் கிளாஸஸ், இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், இன்னும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் கிட்ஸ் கொடுப்பது, இப்படி செய்கிறது மூலமாகவும் நிறைய சிறு பிள்ளைகள், நிறைய படிக்கிற பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இன்னும் அவங்க குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அவங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவங்க குடும்பத்துக்கே சந்தோஷம் வந்திருக்கு. என் பேர் தீனா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு படிக்க முடியாத சூழ்நிலை. எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது, இன்னைய வரைக்கும் கூட கரண்ட்டு கிடையாது. நாங்கள் மெழுகுவர்த்தி வச்சுன்னு படிப்போம். அப்போ படிக்கும்பொழுது அப்போ கூட நான் சரியாக படிக்க மாட்டேன். ஸ்கூல்லலாம் டீச்சர் திட்டுவாங்க. அப்புறம் இது மாதிரி ஷீஷா ஃப்ரீ டியூஷன் நடத்துகிறோம், நீங்கள் படிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த டியூஷனில் படித்த உடனே நான் ஒரு ரேங்க் 3rd ரேங்க் எடுக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு பேகு தர்றதுலேருந்து நோட் புக்கு எல்லாத்தையும் தந்தாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த டியூஷனை இது பண்ண டாக்டர் பால் தினகரன் அங்கிளுக்கும் கூட ஷீஷா டியூஷனில் உழைக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கு புதிய ரத்தம் பாய்ச்சி புது வாழ்வு தர மலர்ந்ததுதான் சீஷா. வாழ்வு கொடுப்போம் வாருங்கள். சீஷா ப்ரோக்ராம்க்கு நான் மாதம் டொனேட் பண்ண விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச சிறு காணிக்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இதனால் எனக்கும் ஆசீர்வாதம் வேணும், நான் பயன்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சீஷா ப்ரோக்ராம்க்கும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி டொனேட் பண்ணோம், நீங்கள் எப்படி ஒரு பர்சனை ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் போடுவாங்க. அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் இது போன்ற பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்கள் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்த்து தொடர்ந்து வாழ வழிவகுக்க இதுவரை உதவிய அன்பு பங்காளர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இந்த ஆண்டும் 5000 ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சீஷா ஸ்கூல் கிட் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீங்களும் உங்கள் அன்பு நிறைந்த மனதோடு பாசக்கரத்தினால் இந்த குழந்தைகளின் கல்விக்கு உதவுங்கள். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் கிட் வழங்க நன்கொடை ரூபாய் 500 மட்டுமே. 2 குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்க நன்கொடை ரூபாய் 1000. இதுபோன்று நீங்கள் எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்கி உதவ நினைத்தாலும் உதவலாம். உங்கள் நன்கொடைக்கு 80G படி வருமான வரி விலக்கும் உண்டு. உங்கள் நன்கொடையை சீஷா என்ற பெயரில் கீழ்காணும் முகவரிக்கு அனுப்புங்கள். சீஷா, JC ஹவுஸ், 72, ராஜாஜி சாலை, சென்னை 1. மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு,
நெட் பேங்கிங் மூலம் நன்கொடை வழங்க www.cshaw.org என்ற வெப் தளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வாருங்கள், வாழ்வு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிரப்பிடுங்க 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 என்னையே வந்தனாவின் அபிஷேக. Thank you, Jesus. நிரப்பிடுங்க என்னையே